ஹாய் ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ சைமன், ஹீரோயின் ஜியா 2 பேருமே சேர்ந்து அங்கே நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அவனை அங்கே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நேற்று என் சிஸ்டர் கூட தானே நான் இங்கே வந்தேன், என்ன இப்போ இருந்தாலும் கூட இந்த ரூமில் இருந்துட்டுருக்கேன், யார் இவன் தெரியலேன்னு சொல்லிட்டு வேமா அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறா. நம்ம ஹீரோ இப்போ எந்திரிச்சிட்டு நைட்டு நடந்த எல்லாத்தையுமே இங்கே யோசிச்சு பார்த்துட்டு, நேற்று நைட்டு என் கூட ஒரு பொண்ணு இருந்தா, ஸோ வந்துட்டு அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்றத அசிஸ்டண்ட்டாக சொல்கிறான். பிறகு இங்கே வீட்டில் பார்த்தா அவங்க அப்பா கோவப்பட்டு ஹீரோயினை போட்டு அடிக்கிறாரு. குடும்ப மனத்தையே வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் நான் என்ன தப்பு பண்ணேன், உங்கள் அந்த அருமை பொண்ணு தான் என்னை நேற்று ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சு ரூமில் தள்ளி விட்டுட்டு வந்துட்டான்னு சொன்னதும் அவங்க ஸ்டெப் மதர் என் பொண்ணு மேலே தேவையில்லாமல் பழையப்படாது அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. அவங்க சிஸ்டருமே நீ தப்பு பண்ணிட்டு தேவையில்லாமல் ஏன் மேலே ஏன் பழைய போகிற அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. அவங்க அப்பா உன்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, மரியாதை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னதும் உங்களை மாதிரி ஒரு ஃபேமிலி கூட எனக்குமே இருக்க பிடிக்கல அப்படின்ற சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோவுமே அவள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அந்த சைடில் வந்துட்டுருக்கான். ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு அங்கேருந்து போகிறா. 2 பேருமே ஆனால் பார்த்துக்கல. நம்ம ஹீரோயினுக்கு அப்போ அங்கே கால் வந்துடுது, இப்படி அட்மிஷன் உங்களுக்கு டாக்டர் சீட்டுக்கு கிடச்சிருச்சு, நீங்கள் உடனே மவுண்டன் ஏரியாவுக்கு இப்போ கிளம்பணும் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே எதை பற்றி யோசிக்கல, சரி ஓகே அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் ஒரு ஃபேமஸான ஒரு டாக்டர் ஆயிடுறா. அவங்க பேபிஸ்ட்டை தான் பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் 2 பேருமே உங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும், அம்மா கூடி சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவங்க சிஸ்டர் அவளங்க பார்த்துட்டு ஏய் நீயே நீங்கள் பண்ணிட்டு இருக்க, உன்ன மாதிரி ஆளெல்லாம் இங்கே வர்றதுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் நான் டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க, ஆனால் நீ எப்படி வந்திருக்க, இப்போயுமே வரைக்குமே ஒரு வெட்டியாக ஊரை சுற்றிட்டு திரியிறவ தானே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணி விட்டுட்டு போனதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப அசிங்கமாக போயிடுது. ஹீரோயினோட 2 பிள்ளைங்களுமே அங்கே ஓடிட்டுருக்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம அப்பா யாருன்னு இப்போ வரைக்கும் தெரியலை, நம்ம அம்மாவை ஸ்க்ரீனில் காமிச்சோன்னா தெரியுமா, இல்லை புது அப்பாவாச்சும் கண்டுபிடிப்போம் அப்படின்றத சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே அங்கே ஸ்க்ரீனில் வர மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ அதை பப்ளிக்காக போயிட்டுருக்கும்போது எல்லாருமே அதை ஹாப்பியாகிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே அதை நோட்டீஸ் பண்ணிடுறான். 7 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இந்த பொண்ணு கூட தானே சேர்ந்து இருந்தேன்னு சொல்லிட்டு உடனே இந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அவனுமே அங்கே கிளம்பிடுறான். ஹீரோ நேராக அவகிட்ட தான் அங்கே வந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோயினுக்குமே அவளை அங்கே பார்த்ததுமே நைட்டு ஒன்றா இருந்த பர்சன் இவன் தானேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு, நீ தான் அன்றைக்கி என் கூட ஒன்றா இருந்தவன், என் லைஃபவே ஸ்பாயில் பண்ணிட்டு போயிட்டு அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படும் போது அந்த 2 குழந்தைங்களுமே அப்பான்னு சொல்லிட்டு வந்ததுமே என்னதான் அப்பாவா, அப்போ 2மே என்னோட பிள்ளைங்களா, நீ கன்சீவாக இருக்கும்போது ஏன் என்னை காண்டாக்ட் பண்ணலை அப்படின்ற சொன்னதும் இது ஒன்று குழந்தைங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு எங்கள் குழந்தைங்கிட்ட நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொன்னதும் அம்மா நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நாங்களுமே அப்பா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு ப்ளீஸ் எங்களை பேச விடுங்கம்மா அப்படின்றத சொன்னதும் நீங்கள் சரி கிளம்புங்க நான் அந்த ஆள்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்கிறா. நீ இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்க, என் லைஃபவே ஸ்பாயில் பண்ணிட்டு வந்துட்ட, நீ அந்த மாதிரி வேலை பார்க்குறவன் தானே, அதனால தான் இன்னைக்கு என்கிட்ட பண்ணேன் அந்த மாதிரி அப்படின்ற சொல்லி கேட்டதும் நம்ம ஹீரோ நான் யாருன்னு தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு என்னோட ஐடென்டிஃபை சொல்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ அங்கே அவளுக்கு கால் வந்துடுது, ஒரு பெரிய பணக்கார மேனுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை கேட்டு அவள் கோவம் ஆகிட்டு இந்த பணக்காரங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது, அதனால சாப்பிடும் நான் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறா. கேட்டுட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்ப பயமாகிட்டு அவனோட ஐடென்டிஃபைவை சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் நீ இதுக்கப்புறம் அந்த மாதிரி கேவலமான ஜாப்லாம் பண்ணக்கூடாது, விட்டுட்டு ஒழுக்கமாக என் கூட இருக்கணும் ஓகேவா, அப்படின்னா நான் உனக்கு என்ன செலவு தேவையோ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், வீட்டில் இருந்து நீ குழந்தைங்களையும் குக்கிங் எல்லாத்தையும் பார்த்துக்கோ, நான் வெளியே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோவுமே நான் இப்போதைக்கு உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஓகேன்னு சொல்லிடுறான். 2 பேருமே அங்கே வெளியே கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் என்னாச்சு அப்படின்றத சொல்லும்போது வேகமாக கையை பிடிச்சிட்டு பாஸ் இதுக்கப்புறம் நான் உங்கள் கூட ஒர்க்குக்கெல்லாம் வர முடியாது, இதான் என்னோட ஒய்ஃப் அப்படின்ற சொல்லிட்டு காமிச்சதுமே அங்கே நம்ம ஹீரோயின் நீங்கள் தான் அவரோட பாஸா, அதுக்கப்புறம் அவரை இப்படி டிஸ்டர்ப்லாம் பண்ணாதீங்க, அவர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டார் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கையில் காசையுமே கொடுத்துட்டு இந்த காசை நீங்கள் வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் அவரை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு நீ வா அப்படின்ற சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ என்னோட ஐடென்டிஃபை எதுவுமே கொஞ்ச நாளைக்கு இவளுக்கு தெரியக்கூடாது, நடந்துட்டு இருக்க எல்லா டீல்ஸுமே நீ தான் ஹேண்டில் பண்ணிக்கிறணும், அதுக்கப்புறம் என்னை பற்றி எந்த நியூஸுமே வெளியே வரக்கூடாது அப்படின்ற சொன்னதும் சரி ஓகே பாஸ் அப்படின்ற சொல்லிட்டு ஹாப்பிட்டு இருக்காரு. அந்த பணத்தை வச்சு எண்ணிட்டு எனக்கு ரொம்ப இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நிறைய மூஞ்சில் முடிச்சிருக்கேன் போல் அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ திரும்ப அந்த காசு எனக்கு சொந்தமானது உனக்கு இல்லை அப்படின்ற சொல்லிட்டு பிடிங்கிட்டு போனதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு, கை கேட்டு வாய் கேட்டாமல் போச்சேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ உள்ளே வந்துட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கிற ஜாமான்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கொஞ்சம் பேடாக இருக்குல்ல, நானே இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கேன் நம்ம ஹீரோயின் சொல்கிறா.
நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எல்லாத்தையுமே மாற்றிடுறேன்னு அவன் சொன்னதுமே சரி ஓகேன்னு சொல்லிடுறா அவளுமே. திரும்ப ரிட்டர்ன் நம்ம ஹீரோயின் வந்து பார்க்கும்போது பார்த்தா பயங்கரமாக வந்து பொருளெல்லாம் வாங்கி வச்சிருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே அவள் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா. பட் அங்கே வந்து பில்லை பார்த்ததுமே அவ்வளோதான் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறா. எவ்வளோ காசை நீ வேஸ்ட் பண்ணியிருக்க அப்படின்ற சொல்லிட்டு கத்துனதும் இது என்ன ரொம்ப சீப் தானே, இதுக்கு போய் ஏன் இவ்வளோ கத்திட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. எதுக்காக நீ இப்படி காசெல்லாம் வந்துட்டு செலவழிச்சிட்டு இருக்க, அதுக்கு மேலே ஓன்ட்ட வந்துட்டு ஏது இவ்வளோ காசு அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. நான் வந்து சேர்த்து வச்சிருந்தேன்னு சொன்னதும் சரி சரி எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்த வேலையில் ஏகப்பட்ட சம்பளம் வாங்கியிருப்பீல அப்படின்றத சொல்லிட்டு சிரிச்சுட்டு பேசாமல் திரும்ப அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு நிறைய சம்பாரிச்சு கூடன்னு சொன்னதும் ஹீரோ நான் இனிமேல் அப்படி தப்பான வேலை பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். சும்மா கிண்டலுக்கு சொன்னேன்ப்பா அப்படின்றத அவ சொல்லிட்டு சிரிக்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு கால் வந்துடுது, பாட்டிக்கு இப்படி உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே கிளம்பி வரான். பார்த்தா அந்த பாட்டி வந்து ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாட்டி எதுக்காக இப்படி என்கிட்ட போய் சொன்னீங்கன்னு சொன்னதும் இல்லைன்னா தான் என்னை பார்க்கவே வரமாட்டேறி அப்படின்றத சொல்கிறாங்க. நீ வந்துட்டு எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிற, 7 வருஷமாக ஒருத்தையை தேடிட்டுன்னு சுற்றுறையே, அப்படிலாம் வந்து யாரும் கிடையாது, அதுக்கு மேலே அவள் தேவையும் கிடையாது, ஒழுங்காக மேரேஜ் பண்ணிவிட்டு பிள்ளை பத்துக்கிற வழியை பாரு அப்படின்றத சொன்னதும் பாட்டி அந்த பொண்ணை நான் வந்து தேடி கண்டுபிடிச்சி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதும் நீ வந்துட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா, அவள் கூட சேர்ந்துருக்கக்கூடாது, டைவர்ஸ் கொடு அப்படின்றத சொல்கிறாங்க. நான் எப்படி போய் டைவர்ஸ் கொடுக்குறது, குழந்தைங்க இருக்காங்களே அப்படின்றத சொன்னதும் குழந்தைங்க இருந்தா என்ன, நீ வந்துட்டு பேசாமல் வந்துட்டு குழந்தைங்களை ஏன்ட்ட கூட்டிகிட்டு வந்துரு, அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்றத சொல்லிட்டு இப்படியே சண்டை போயிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே வந்துட்டுருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிட்டு பாட்டியை வேகமாக கொண்டு போய் அங்கே விஐபி வார்டில் சேர்த்து விட்டுட்டு அங்கே வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு போல். நம்ம ஒய்ஃப் வந்துட்டு இங்கே கண்டிப்பாக வர மாட்டா, இதில் விஐபி மட்டும்தான் வருவாங்க அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். அப்போ டாக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு உங்கள் பாட்டிக்கு என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியல, அவங்க நிலைமை சீரியஸாக இருக்குது, இப்படியே போனால் கொஞ்ச நாளில் இறந்துருவாங்கன்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எவ்வளோ காசு வேணாலும் நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், என்னோட பாட்டியை காப்பாற்றுங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்து என்ன ஹஸ்பண்ட் எதுக்காக நீங்கள் வந்துட்டு காசு எவ்வளோ வேணாலும் கொடுக்குறீங்க அப்படின்றத சொல்லி கேட்டதும் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு கேட்டதும் இந்த கொஸ்டினை நான் கேட்கணும், நான் டாக்டர் இங்கே இருக்கேன், நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு எதுக்காக நீ இவ்வளோ காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, என்ன உன் கீழே இருக்க பாட்டு வந்துட்டு ஒர்க் ஆக மாட்டேதான்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே இருக்க டாக்டர்ஸ் எல்லாமே அதை கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பேசி தொலைஞ்சிட்ருக்கா, அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொன்னதும் சும்மா மறைக்காதப்பா, இதுக்கு முன்னாடி உன்னோட ஜாப் அப்படி அதில் என்ன வந்துட்டு தப்பு இருக்குது, நான் வந்து உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் நீடியெல்லாம் எடுக்கும்போது வாய முடியும் இப்படி அசிங்கப்படுத்தாது அப்படின்றத அவன் சொல்கிறான். இப்போ வந்துட்டு முக்கியமான வேலை இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேமா அவன் எஸ்கேப் ஆகி அங்கேருந்து ஓடி போயிடுறான். அப்போ அந்த பாட்டியோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சின்னு கூப்பிட்டதுமே எல்லாருமே அங்கே உள்ளே போயிட்டுருக்காங்க. பாட்டி ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க, எவ்வளோ பெரிய டாக்டர்ஸ் எங்களாசே முடியலை, நீங்கள் இந்த நீடியில் வச்சு இப்போ என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்டதுமே நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுங்களேன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அங்கே நீடியில் எடுத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுமே பாட்டி வந்துட்டு அங்கே டக்குன்னு மயக்கமானதும் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஐயோ உங்களுக்கு ஏதோ ஆகி போயிடுச்சு, அந்த குடும்பம் நம்மளை சும்மா விடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் பாட்டி வந்துட்டு திரும்ப அங்கே கண்ணை திறந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. பிறகு நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி இப்படி உங்கள் பாட்டி ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிட்டாங்க, இப்போ தான் திரும்ப வந்துட்டு அவங்களுக்கு நல்லபடியாக இருக்குது, நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோவுமே திரும்ப அங்கே ரிட்டர்ன் வந்துட்டுருக்கான். பாட்டிக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சி போயிருது. அவளை எப்படியாச்சும் நம்ம ஹீரோக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க. உனக்கு என்ன மேரேஜ் நடந்துருச்சான்னு கேட்டதும் நடந்துருச்சு பாட்டின்னு சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. சரி என்னோட பேரை இப்போ வந்துருவோம்மா நீ வெயிட் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே அங்கே விழுந்தடிச்சு உள்ளே ஓடி வந்துட்டுருக்கா. ஆனால் அப்போ அங்கே பாட்டி வந்துட்டு ஹீரோயின் கூட இருக்கிறத பார்த்துட்டு அவ வந்து வேகமாக போய் மறைஞ்சு போயிட்டு இப்போ நான் உள்ளே போனேன்னு மாட்டிப்பேன், நீ போய் சமாளின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டதுமே எங்கே என்னோட பேரனன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. பாஸ் வந்துட்டு முக்கியமான வேலையில் இருக்கார் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் என்னோட ஹஸ்பண்டோட பாஸால் இருந்தவர் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் மேடம் நான் அந்த வேலையை விட்டுட்டேன், தயவு செஞ்சு வெளியே சொல்லி என்னை அசிங்கப்படுத்தாதீங்க, நான் வந்துட்டு வேறு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஹீரோயின் சரி பாட்டி இப்போ எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போகும்போது நம்ம ஹீரோ அங்கே இருக்கா மறைஞ்சிட்டு பாத்திரக்கூடாதுன்றதுக்காக. அப்போ அங்கே அந்த டீன் வந்துடுறாரு. மேடம் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணணும், நான் உங்களை ஹையர் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவர் கேட்டதுமே ஹீரோயின்மே ரொம்ப ஹாப்பியாகிட்டு எங்கள் ஓகேன்னு சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்து பெரிய பணக்காரன்றது என்னோட ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிடக்கூடாது பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை சொல்லும்போது அந்த 2 குட்டிங்களும் அப்பா நீங்கள் என்ன அம்மாட்ட போய் சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்றத கேட்டதுமே அவனுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்போ டைம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம எப்படி சாப்பாடு சமைக்க முடியும், சாப்பாடு வந்து நம்ம வெளியே ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ஃபுட்டையுமே அங்கே ஆர்டர் பண்ணி விட்றான். அங்கே சாப்பாடு வந்ததுமே பார்த்தா ஹீரோயின் அங்கே ரொம்ப கோவப்படுறா. எதுக்காக வந்துட்டு இவ்வளோ சாப்பாடு வந்து காஸ்ட்லியாக எவ்வளோ பெரிய ஹோட்டலில்
வந்து ஆர்டர் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஐயோ கடவுளே இந்த இதை எடுத்தாச்சும் அனுப்பக்கூடாதா எல்லாத்தையும் ஏன் இப்படி பண்ணி தொலைகிறாங்க அப்படின்றத சொல்லிட்டு சரி ஓகே நீ வந்துட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அவன் டிஸ்கவுண்ட்டில் தான் கொடுத்தான் ஒன்றும் வந்து ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு எப்படியோ சமாளித்து அங்கே வந்துட்டு சாப்பிடவுமே வச்சிடுறான். ஸ்டே நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க்குக்காக போனால் அவங்க சிஸ்டர் அங்கே வந்து என்ன வந்து நீ எல்லாம் இங்கே வந்திருக்க விஐபி ரூம்குள்ளே வேறு அங்கே போயிட்டுருக்கியே நீ கண்டிப்பாக எவனையாச்சும் வந்து கரெக்ட் பண்ணி தான் இங்கே வந்திருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நீ வந்துட்டு எதுக்காக இங்கே வந்திருக்க ஒர்க் பண்ண வந்திருக்க இல்லை அந்த வேலைக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இன்சல்ட் பண்ணுறா. அளவுக்கு மீறி நீ பேசிட்டு இருக்க தேவையெல்லாம் வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காத நான் யார் கூட போனால் என்ன இல்லை என்ன பண்ணால் உனக்கு என்ன பிரச்சனை எதுக்காக அப்படி தொல்லை பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த 2 பேபிஸுமே பார்த்துட்டு இந்த லேடி ரொம்ப மோசமானவங்க நம்ம கண்டிப்பாக பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேமா போய் அவங்க மேலே இடித்ததுமே என்ன கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை பிடிச்சவங்க தள்ளி விட்றா. அப்போ அங்கே கத்துற சவுண்டை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து சின்ன குழந்தைங்களுக்கு அடிப்படுற மாதிரி நடக்கிறியே உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்டதும் ஓட பிள்ளைங்களா அதனால தான் இப்படி வந்துட்டு அறிவில் நம்ம சுற்றிட்டு இருக்குங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்களை பற்றி அங்கே தப்பாக பேசினதும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அம்மா வரேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போய் பயங்கரமாக அடி வெளுத்து விட்றா. இப்போ அந்த குழந்தைங்க எல்லாம் அதை கேட்டுட்டு ஐயோ அம்மா அடி வெளுக்குறாங்க போல் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோக்குமே அசிஸ்டன்ட் இப்படி நடந்துட்டு இருக்கு பாஸ் அப்படின்றத சொன்னதும் ஃபர்ஸ்ட் அந்த டீனை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டான். பிறகு பார்த்தா அவங்க அந்த டாக்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றா என்னை இப்படி அடிச்சு அசிங்கம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நான் எதுவும் பண்ண கிடையாது அவள் தான் குழந்தைங்களை பிடிச்சி தள்ளி விட்டு இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லப்ப அந்த ஆள் வந்து அவள் டச் பண்ணி பேசுனதுமே நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு உனக்கு இங்கே ஜாப் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஆள் பேசும்போது அங்கே டீனே வந்துடுறாரு. ஏன்னா வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க என்னன்னு சொல்லிட்டு ஒழுங்காக விசாரிக்க மாட்டியா குழந்தைங்கிட்ட எப்படி ஹாஸ்பிட்டலில் இவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலாம் தப்பு பண்ணது இந்த லேடி தான் ஸோ வந்துட்டு என்ன ஒன்றையுமே சேர்த்து ஜாப்பை விட்டு தூக்கணுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அந்த ஆள் அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு நீ வந்து வெளியே போ உன்னால் வந்துட்டு ஏன் வேலை கெடுறதா அப்படின்ற சொல்லிட்டு ஜாப்பை விட்டு அவளை தூக்கிடுறாங்க. ஹீரோயின் அங்கே குழந்தைங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான் உங்களுக்கு எப்படி இங்கே வந்துட்டு நடந்த விஷயங்கள் தெரியும் இங்கே வந்திருக்கீங்களேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் சும்மா இங்கே வந்தேன் நான் அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து எப்படியோ சமாளிச்சிடறான். சரி ஓகே நீ எதை பற்றி கவலைப்படாத இதுக்கப்புறம் எதுவும் இந்த மாதிரிலாம் நடக்காமல் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து அவன் கூட்டிகிட்டு போகும்போது பாட்டி வந்துட்டு பின்னாடி இருந்து பார்த்துடுறான். கண்டிப்பாக அந்த பொண்ணு கூட தான் சுற்றிட்டு இருக்கான் போல் 2 குழந்தைங்களை வேற கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு நில்றான்னு சொல்லிட்டு அங்கே கத்துறாங்க. பட் அவனுக்கு கேட்குது காது கேட்காத மாதிரி அப்படியே வந்து போயிட்டுருக்கான். அப்போ அங்கே பாட்டி வந்துட்டு ஃபோனை வேற பண்ணிட்டு என்ன வந்துட்டு கேட்டு கேட்காத மாதிரி போயிட்டுருக்கியா மரியாதையோட இப்போ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து என் முன்னாடி நிற்கலன்னு வச்சுக்கோமே நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு மேட்டும் போது நம்ம ஹீரோ வேமா அங்கே ஃபோனை கட் பண்ணி விட்டான். ஹீரோயின் என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா வந்துட்டு சில ஆளுங்கிட்ட காசு வாங்கியிருந்தேன்னா அவங்க தான் கடனை கேட்டு திரும்ப தொல்லை பண்ணுறாங்கன்னு சொன்னதும் நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. பயங்கரமாக சண்டை போட போகிறான்னு அவன் யோசிக்கிறான். பட் அங்கே கையில் காசு எடுத்து கொடுத்து அந்த கடைங்காரங்கிட்ட வந்துட்டு அடைச்சி விடு உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்கு இருக்க அவன் மேலே லவ் ரொம்ப அதிகமாக தான் வந்துட்டுருக்கு. நம்ம டீன் வந்து அந்த சைமனே கால் பண்ணி இவங்களுக்காக பேசுகிறாருன்னா அப்போ கண்டிப்பாக அவங்களோட ஒய்ஃபாக தான் இருக்குமா நான் போய் மீட் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க வீட்டுக்குமே கிளம்பி வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் என்னாச்சு பாஸ் அப்படின்ற சொன்னதும் நான் உங்களை தான் மீட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு சரி உங்கள் ஹஸ்பண்ட் எங்கம்மா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் வெளியே போயிருக்காருன்னு சொன்னதும் ஒரு என்ன வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவளுக்கு வந்துட்டு ரொம்ப அசிங்கமாக இருக்குது இதுக்கு முன்னாடி மேல் மாடலாக இருந்தான்னு சொல்லிட்டு எப்படி சொல்ல முடியும் அவர் வந்துட்டு வாட்டர் சர்வீஸ் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காரு நிறைய வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஏதோ அடிச்சு விடுறா. அப்போ அங்கே அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அது சைமனாக தான் இருக்க சான்ஸ் இருக்குது அவருக்கு தான் ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு எவ்வளோ சம்பாதிப்பார் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அவர் 10,000 யுவான்ன்ற மாதிரி சொன்னதும் அப்படின்னா அது 1 ஹவருக்காக தான் இருக்கும் அவங்க பெரிய பணக்காரவங்க தான் சொல்லிட்டு ஹஸ்பண்ட் எனக்கு வந்துட்டு பெரிய ஜாப்மே கொடுக்குறதா சொன்னார். பட் இப்போ வரைக்கும் வந்துட்டு அது எதுவுமே நடக்காத மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு என்னோட லைஃப்பில் நீங்கள் வந்துட்டு ப்ளீஸ் அவர்கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோட்டோலாம் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் எடுக்க போகும்போது நம்ம ஹீரோயின் பயந்து போயிட்டு ஐயோ கடவுளே அந்த மாதிரி எதுவும் ஃபோட்டோவை காமிக்க போகிறாரோன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயந்தடிச்சு போயிட்டு வேணான்னு சொல்லிட்டு கத்துறா. ஆனால் நம்ம ஹீரோங்க வந்து என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து டாக்டரை வந்து நீங்கள் வா எங்கூடன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு எதுக்காக நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க அப்படின்ற சொன்னதும் பாஸ் நீங்கள் வந்துட்டு என்ன சொன்னீங்க எப்படியாச்சும் என்னை வந்துட்டு பெரிய பொறுப்புக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ப்ரமோஷனுமே இல்லைன்னு சொன்னதும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் அதை கூடிய சீக்கிரம் ஏற்பாடு பண்ணிடுவேன் என்னோட ஒய்ஃபுக்கு இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அங்கே ப்ரொமோஷனுமே போட்டு கொடுத்ததுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவருங்க ஹக் பண்ணிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அப்படி கீழே இறங்கி வரும்போது அவளுக்கு என்னமோ கிஸ் பண்ணுற மாதிரி தோணிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு ஐயோ கடவுளை இவங்க 2 பேரும் இந்த மாதிரி ஆளுங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிடுறா. அந்த 2 குழந்தைங்களுமே அப்பா அம்மா 2 பேருமே சண்டை போட்டு சாயங்காலம் பேசாத மாதிரி இருந்துச்சு. நம்ம போய் இப்போ ரூமில் செக் பண்ணுவோம் அங்கே எதுவும் சண்டை போடுறாங்களான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா 2 பேருமே நல்லா ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் இவன் பக்கத்தில் படுத்திருக்கதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. என்ன வந்துட்டு என் கூட வந்து என்ன வந்து பண்ணிட்டு இருக்க
இருக்க நீ? ஐயோ கடவுளே! ஏதாச்சும் நேத்து தப்பு நடந்துருச்சான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப பயந்து போனதும், நம்ம ஹீரோ அப்படிலாம் எதுவும் நான் பண்ண கிடையாது. நீ ஓவரா திங்க் பண்ணதன்னு சொன்னதும், ஏன் பண்ணல? உனக்கு வந்துட்டு என்ன புடிக்கலையா? அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, அவனுக்கு அவளோட பேச்செல்லாம் கேட்டுட்டு அங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டு, என்ன நீ வந்து கேட்டுட்டு இருக்கன்னு சொன்னதுமே, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வேகமா அவங்க ஓடி போயிடுறா. இப்ப நம்ம ஹீரோக்கு கால் வந்துடுது. பாட்டிக்கு இப்ப திரும்ப உடம்பு முடியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் வந்து அங்க செக் பண்ணி பார்த்துட்டு, இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஜீனியஸ் டாக்டர கூப்பிட்டு தான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இப்போதைக்கு இந்த மெடிசன குடுங்க அப்படின்றத சொல்லிட்டு போறா. அவங்க போனதுமே அவங்க சிஸ்டர் அங்க உள்ள வந்துட்டு, இன்னைக்கு கண்டிப்பா உன்ன நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு, அந்த மெடிசன எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுடுறா. இவ மேல பழி விழுகட்டும், அந்த லேடிக்கு ஏதாச்சும் ஆகிரட்டும் அப்படின்றத சொல்லிட்டு போறா. ஹீரோங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப பதட்டமாயிடுறான். அந்த ஜீனியஸ் டாக்டர் யாரோ நீ தேடி கண்டுபிடிச்சு என்னோட பாட்டி வந்துட்டு எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோ ஏன் நாங்கள் அந்த சீனியர்கிட்ட பேசிட்டு இருக்கா, நீங்கள் தான் எப்படியாச்சும் அவங்க யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே பெரிய ஆடு வந்து போயிட்டுருக்கு. அந்த டாக்டர் வந்துட்டு தேடிட்டு இருக்காங்க அந்த ஃபேமிலின்னு. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னா அந்த ஃபேமிலி பெரிய பணக்காரவங்களா ஆடெல்லாம் கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு பார்க்குறா. அதே சைடில் காருக்குள்ளே நம்ம ஹீரோ இருக்கிறத ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு ஹஸ்பண்ட் தானான்னு சொல்லிட்டு அவள் பேச போகும்போது ஆனால் கார் அதுக்குள்ளே அங்கேருந்து போயிடுது. ஹீரோயின் என்னோட ஹஸ்பண்ட் எப்படி இருப்பான், அவன் வந்துட்டு சாதாரண ஒர்க்கர் தானேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பிறகு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு அந்த டாக்டருக்கு அவள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா. பட் அந்த கால் வந்துட்டு அவளோட பொண்ணுக்கு தான் போகுது. அந்த பொண்ணு தான் வந்துட்டு பெரிய டாக்டரே போல். அப்போ அங்கே டாக்டர் வந்துட்டு உன்னோட மாத்திரையை கொடுத்ததுனால அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் வேகமாக கிளம்பி போகிறா. அங்கே அந்த சீனியருமே அங்கே நம்ம ஹீரோயினோட குழந்தைக்கு தான் கால் பண்ணி நீ ஒரு பர்சனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத செய்கிறாங்க. இங்கே வந்து ஹீரோயின் என்னாச்சு அப்படின்றத சரி கேட்கும்போது இப்போ வந்துட்டு நீ கொடுத்த மெடிசனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னதும் ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு இவ எப்படி என்னோட பாட்டியை வந்துட்டு ஹர்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ அங்கே அவங்க சிஸ்டருமே வந்துட்டு இவ இப்படி தான் ஃப்ராடு, இவளோட பேச்சை கேட்டாலே வந்துட்டு இந்த மாதிரி தான் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பீஸே டாக்டர்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே செக் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. இந்த லேடியோட நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு, இப்போ குடிசீக்கிரம் செத்து போயிடுவாங்க, இந்த பொம்பளை தான் தப்பான மெடிசன் கொடுத்துருக்கான்னு சொன்னதும் அவங்க சிஸ்டருமே அங்கே நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளிட்டு இத்தனைக்கு காரணமே நீ தானே, உன்னால தானே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு இருக்கும்போது அந்த ரெண்டு குழந்தைங்களுமே அதை எல்லாமே பார்த்துட்டு அம்மா இப்போ ப்ராப்ளமில் இருக்காங்க, நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் தேவையில்லாமல் என்னோட அம்மா மேலே பழிய போடாதீங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும் இந்த வந்துருச்சு பாரு உருப்படாத பிள்ளைங்களுமே அவ்வளோ மாதிரி தான் இருக்குன்னு சொன்னதும் குழந்தைங்களை பற்றி ஏதாச்சும் பேசுனேன்னா பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. அங்கே வந்துட்டு அவள் கழுத்தில் நீடியில் குத்தி அங்கே வந்துட்டு அவளை மயக்கி உட்கார வச்சுடுறாங்க. உடனே அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க ஒரு மைக்கில் வச்சு அவங்க பொண்ணு அம்மாவுக்கு பின்னாடி உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்ன தூங்குற மாதிரி ட்ராமா பண்ணிட்டு என்ன பேசிகிட்டு இருக்க எந்திரின்னு சொல்லும்போது சொன்னால் கேளுங்க அப்படின்ட்டு சொன்னதும் இந்த டாக்டருமே அவள் சொல்கிற மாதிரி இங்கே வந்துட்டு பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு பாட்டிக்கு கொஞ்ச நேரத்தில் அங்கே முழிப்புமே வந்து பாட்டி நல்லா ஆயிடுறாங்க. பார்த்தீங்கல்ல என்னோட அம்மா உண்மையிலே பெஸ்ட்டான டாக்டர், அவங்க எந்த தப்பும் பண்ணலை அப்படின்ட்டு சொன்னதும் இல்லை இவள் பொய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்பயுமே அவங்க பேசுகிறா. அதை கேட்டுட்டு அந்த டீன் நீ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டுருக்க, உன்னை தான் ஆல்ரெடி இங்கே வந்து வேலையை விட்டு தூக்கியாச்சு, மரியாதை இங்கேருந்து ஃபோன் செட் அங்கேருந்து விரட்டி விட்றாங்க. ஹீரோயின் வீட்டில் உட்காந்து அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கா. என்ன சொல்லிட்டுருக்கீங்க, நானா காப்பாற்றுறேன்னு சொன்னதும் ஆமாப்பா உண்மையிலேயே நீ பெஸ்ட்டான டாக்டர் தான், கண்ணை மூடிட்டே பண்ணிட்டு தெரியுமா எல்லாத்தையும் அப்படின்றத சொன்னதும் குழந்தைங்களுமே ஆமாம்மா அப்படின்றத செய்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு அப்போ அங்கே கால் வந்துடுது ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி. உடனே வந்துட்டு நான் இப்போ போய் வந்து நைட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் சரியா, நீ வீட்டில் இரு அப்படின்றத சொல்லிட்டு பாட்டியை மீட் பண்ணுறதுக்காக அவன் போகிறான். பாட்டி போனால் அவன்கிட்ட ரொம்ப கோவப்படுறாங்க. என்ன வந்து நினச்சிட்ருக்கோம் மனசில், எப்போ அவளுக்கு நீ டைவர்ஸ் கொடுத்துட்டு நீ வந்து நான் சொல்கிற பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போகிற அப்படின்றத கேட்டதும் பாட்டி அதுக்கு டைம் வரட்டும்னு சொல்லிட்டு அவன் வேமா அங்கேருந்து ஓடி போனதுமே இவன் வந்து கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், இவனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன், அப்படின்னா தான் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு பாட்டியுமே பின்னாடியே கிளம்பிடுறாங்க. உங்கள் வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு பாரு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த குழந்தைங்க வந்து கதை ஓப்பன் பண்ணதும் பாட்டிக்கு அந்த குழந்தைங்கள பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது. இங்கே வந்துட்டு நான் உங்கள் பாட்டி தான் சொல்லிட்டு உள்ளே வர ட்ரை பண்ணதும் ஸ்ட்ரேஞ்சரெல்லாம் எங்கள் அம்மா உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தள்ளி விட பார்க்குறாங்க. ஆனால் பாட்டி வம்பு பண்ணி வந்து உட்காந்துடுறாங்க. நீங்கள் யார் எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்கும்போது நான் வந்து உங்கள் பாட்டி தான் என் கூட வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க க்ளோஸ் ஆகிட்டு பேச ட்ரை பண்ணுறாங்க. நம்ம நீங்கள் ஹீரோட்ட நான் வந்துட்டு நீ போகிற ஷாப்புக்கு போய் பார்த்தனே உன் ஆளை காணமே, எங்கே போய் வெஜிடபிள் வாங்கிட்டு வந்த அப்படின்ற சொல்லி கேட்டதும் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் போனேன், அங்கே போனோம்னா கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும்ல அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க பேசிகிட்டே உள்ளே போகும்போது பாட்டி அந்த ரெண்டு பிள்ளைங்களுமே பிடிச்சி வம்பு பண்ணி இழுத்துட்டு இருக்காங்க என் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் அங்கே போயிட்டு நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டுருக்கீங்க, என் குழந்தைங்களை எதுக்காக பிடிச்சி இழுக்கிறீங்கன்னு சொல்லும்போது அந்த ரெண்டு குழந்தைங்களும் அம்மான்னு சொல்லிட்டு வந்ததுமே பாட்டிக்கு அதை கேட்டுட்டு ஷாக்காகி போயிடுது. நம்ம ஹீரோக்கு அதை விட ஷாக்காகி போயிடுது. இவங்க பாட்டு உண்மையை சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாட்டி நான் முன்னாடி பூவரை ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு நீங்கள் போட்டு கொடுத்துறாதீங்க, இப்படியும் வந்துட்டு
சமாளிங்கன்னு சொன்னதும் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. அப்படின்னா நம்ம பார்த்த பொண்ணும் இவன் பார்த்த பொண்ணும் ஒன்று தானான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசுகிறாங்க. நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு சொன்னதும் என்னோட பேரனுக்காக உன்னை பொண்ணு கேட்டு தான்மா வந்தேன்னு சொன்னதுமே, பாட்டி இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட், ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னதும், என்ன இது உன்னோட ஹஸ்பண்டான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, பாட்டி தயவு செஞ்சு நீங்கள் அமைதியாக இருங்க, எதையாச்சும் உளறி வச்சிடாதீங்கன்னு அவன் சொல்கிறான். என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, எங்கள் பாட்டிக்கு கொஞ்சம் மூளை சரியில்லைப்பா, அவங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி தான் இருக்கும், அவங்க பெரிய பணக்காரவங்க நினச்சிவாங்க அப்படின்றத சொல்லிட்டு இதான் என்னோட பாட்டின்னே சொல்லிடுறான். அப்போ அவங்களுமே ஆமாம் ஆமாம் என் தலையில் ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவங்களுமே கூட சேர்ந்து ட்ராமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மருமகளுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் இல்லை இந்தமான்னு சொல்லிட்டு அங்கே டைமண்ட் ரிங் கொடுத்ததும் அதோட ஒளியை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. நம்ம ஹீரோயின் என்ன வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு பிரகாசமாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் போல், எனக்கு வேணான்னு சொல்கிறா. நீ வேறு எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது, நம்மகிட்ட ஏதோ அவ்வளோ தூரத்துக்கு வாங்குறதுக்கு எல்லாம் ஃபேக் தான் அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறா. பாட்டி சரி உன்னோட ட்ரீம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு சொந்தமாக கிளினிக் வைக்கணும்னு தான் ஆசைன்னு சொன்னதுமே, அப்படியா அப்படின்னா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ அங்கே வந்து பார்க்குற ஜாப்பை வந்துட்டு பேசாமல் குயிட் பண்ணிடு அப்படின்றது சொல்கிறாங்க. பிறகு இங்கே நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு அந்த ஜாப்பை குயிட் பண்ணிட்டேன்னா நீ குடும்பத்தை பார்த்துக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் கண்டிப்பாக நான் உனக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணுறேன், உன்னோட ட்ரீமை நீ ஃபில்ஃபில் பண்ணு அப்படின்றத சொல்கிறான். ஸ்டேவே நம்ம ஹீரோயின் அங்கே போய் டாக்டரை மீட் பண்ணிட்டு நான் இந்த வேலையை விடுறேன்னு சொன்னதும் என்னாச்சு நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பயந்து போய் கேட்குறாரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பாஸ், நீங்கள் வந்துட்டு ரொம்ப நல்ல மனுஷன் தான், நான் சொந்தமாக வந்துட்டு ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத சொல்கிறா. சரி ஓகே உங்கள் நல்ல எண்ணத்துக்கு நீங்கள் எப்பயுமே நல்லா தான் வருவீங்கன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின்மே அங்கே போய் ரெண்ட்டுக்காக வந்து ஒரு கிளினிக் எடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறா. அதுக்கு ஏலாம் கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின் கையில் இருக்க அந்த டைமண்ட் ரிங்கை பார்த்துட்டு வாவ் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆச்சுன்னு சொன்னதும் இல்லை அது ஃபேக் அப்படின்றத சொன்னதும் என்ன சொல்லிட்டுருக்கீங்க, இப்போ நடந்த ஆக்ஷனில் ரொம்ப வந்து அதிக காசு விலைக்கு போனது இதுதான் அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் என்ன இப்போ இருக்க பணக்காரவங்கலாம் உண்மையானது கூட ஃபேக்குன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் அவங்க பாய் ஃப்ரெண்டுமே வந்துடுறாங்க. ஏன்னா உன்னை ஜாபை விட்டு தூக்கிட்டாங்களா இங்கே வந்து சுற்றிட்டு இருக்கு அப்படின்ற சொன்னதும் தேவையில்லாமல் என் வழியில் குறுக்க வராதான்னு சொன்னால் புத்தி வராதான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ அவங்க பாய் ஃப்ரெண்ட்டை இவளுக்கு இங்கே கண்டிப்பாக எந்த ஒரு கிளினிக்குமே ரெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடாது, நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும்னு சொன்னதும் பேபி நான் வந்துட்டு எதுவுமே இங்கே யாரும் இவளுக்கு கொடுக்காம பார்த்துக்கிறேன், இதுக்கு எல்லாமே பாஸ் நான் தானே அப்படின்றத சொல்லிட்டு உனக்கு வந்து சொந்தமாக வாங்கணும்னா காசை போட்டு வந்துட்டு நீ விலைக்கு வாங்கிக்க பார்ப்போம் அப்படின்றத சொன்னதும் ஏன் வாங்க முடியாதுன்னு சொல்கிறேன், இப்போ பாரு நான் என்னோட ஹஸ்பண்டை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி அந்த கார்டு எடுத்துகிட்டு வாங்க, நான் உடனே வந்துட்டு விலைக்கு வாங்கணும்னு நினைக்கிறேன், அதில் 5 மில்லியன் இருக்குது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ என்ன பேசிகிட்டு இருக்கு அதிலெல்லாம் காசு இல்லைன்னு சொன்னதும் சும்மா ட்ராமா பண்ண வாப்பான்னு சொன்னதுமே அவங்க சிஸ்டர் இப்போ நீ ட்ராமா பண்ண வர சொன்னதை நான் கேட்டுட்டேன் அப்போ போய் சொல்லிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டாங்க. ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு நம்ம ஹீரோயின் அவள் இன்சல்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோக்கு அங்கே புரிஞ்சுக்குது. அப்படின்னா ஒய்ஃப் வந்துட்டு ப்ராப்ளமில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அவங்க குழந்தைங்களுமே அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவுமே அங்கே அதே தான் சொல்லிட்டு இருக்கு. ஹீரோயின் என் பேரில் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்றத சொன்னதும் ஓ அப்படியா அப்படின்னா இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்களேன் அப்படின்றத சொன்னதும் பாஸ் நாங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டோம் உங்கள் பேரில் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுமே இல்லையேன்னு சொன்னதும் அங்கே திரும்ப அவளை அங்கே கிண்டல் பண்ணிட்டு கேவலப்படுத்தி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் பாஸ் உண்மையிலேயே உங்கள் பேரில் வந்துட்டு 3 பெரிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ஷாக்காகி போயிடுது. எப்படா வந்துட்டு 3 ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு அப்போ இது கண்டிப்பாக உண்மையாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் மேடம் வந்துட்டு உங்கள் பேரில் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நீங்கள் எதில் வேணாலும் உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம், நீங்கள் வந்து சைன் பண்ணுங்க அப்படின்ற சொன்னதும் இது கண்டிப்பாக நடக்க சான்ஸே கிடையாது, பொய்யா பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே இல்லை வந்துட்டு நம்ம ஹீரோயினுமே இதெல்லாம் எப்படி சாத்தியன்னு சொல்லிட்டு கேட்குறா. லக்கி ட்ரானில் தான் உங்களுக்கு விழுந்திருக்கு மேடம் அப்படின்றத சொன்னதும் அவன் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் தேவையில்லாமல் பேசுனேன்னா வாங்கி கட்டிடுவான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து விரட்டி விட்டதும் நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு இதில் 1 லட்சம் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு கொடுத்ததும் இதோட தேவை கிடையாது, இந்த காசை நீயே வச்சுக்கோ, எனக்கு லக்கி ட்ரானில் வந்து 3 ப்ராப்பர்ட்டிஸ் கிடச்சிருக்குன்னு சொன்னதும் ஒன்று தானே வாங்க சொல்லணும்னு சொல்லிட்டு 3 பேருமே அங்கே யோசிச்சுட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு அங்கே நீங்கள் அப்படின்னா உண்மையிலே பெரிய பணக்காரரு, நீங்கள் வந்து போய் சொன்னேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஏமாத்துறீங்களா எங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் நீங்களுமே அப்படி தானே, நீங்களுமே நல்ல வசதியாக தானே இருக்கீங்க, ஆனால் உங்கள் அம்மாட்டையே நீங்கள் மறைச்சிட்ருக்கீங்க, நீங்களுமே உங்கள் அம்மாவுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி கொடுக்கலன்னு சொன்னதும் அப்போ அதை கேட்டுட்டு நம்ம அவங்க குட்டி பாப்பாங்களுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. நாங்கள் வந்து ஒத்துக்குறோம், நான் வந்து ஒரு ஹேக்கர், ஒரு ஜீனியஸ் டாக்டர், பட் அம்மாவுக்கு வந்துட்டு இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க எதுவுமே பண்ண விட மாட்டாங்க, அதனால தான் மறைச்சிட்டோன்னு சொன்னதும் சரி ஓகே 3 பேருமே தப்பு இருக்குது, ஸோ 3 பேருமே சேர்ந்து இதை மூடி மறைக்கலாம், அம்மாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் கோவலாம் தணிஞ்ச பிறகு நம்ம இதை சொல்லிக்கலாம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவளோட அந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா பக்கத்துலேயேவோ அவங்க சிஸ்டருமே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அவள் பெரிய பணக்காரின்ற மாதிரி ஹீரோயினை இன்சல்ட் பண்ணுறா. அப்போ அங்கே எங்ககிட்ட வந்து எப்படி சூப்பரான மெடிசன்ஸ்லாம் இருக்குது தெரியுமான்னு ஷோ பண்ணதுமே எங்ககிட்ட இருந்தால் பெஸ்ட்டான மெடிசன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பிள்ளைங்க சொல்கிறாங்க. எங்ககிட்ட இருக்க மெடிசன் லெவலுக்கு உங்ககிட்ட ஒரு வசதியுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு அவரும் அசிங்கப்படுத்துகிறா. அப்போ அந்த குட்டி பொண்ணு எங்ககிட்ட வந்து 100 மில்லியனுக்கான ஒரு மெடிசன் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கனவுல கூட நினச்சிருக்க மாட்டீங்கன்னு சொன்னதும் தேவையில்லாமல்
இப்படி பேசிகிட்டு இருக்காத வசமாக போய் மாட்டிடுவோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்போ அங்கே அவளோட பாய் ஃப்ரெண்டு உனக்கு வந்து தைரியம் இருந்தால் அந்த மெடிசனை இப்போ கொண்டு வா, நான் வந்துட்டு அதுக்கு 100 மில்லியன் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இதில் பாதி காசு இருக்குது ஃபஸ்ட்டு நீ வச்சுக்கோன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோட்ட அந்த பாப்பா கால் பண்ணி அப்போ அங்கே வந்துட்டு ஒரு பையில் வந்துட்டு பழைய மெடிசன்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். கொஞ்சம் வரவே லேட் ஆகிட்டுருக்கு, ஸோ வந்துட்டு இன்னுமே ஆள் வரலை அப்படின்னா பொய்யா பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு எங்கள் போலீஸ் எல்லாம் கூப்பிடுறான் அவங்கள அரெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்காக. ஆனால் ஹீரோயின் எப்படியாச்சும் குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு எஸ்கேப் ஆயின்னு சொல்லிட்டு ஓட பார்க்குறான். ஆனால் கார்ட்ஸ் வந்துட்டு பிடிச்சி வச்சுட்டு விட மாட்டாங்க. ஆனால் கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். அப்போ அந்த மெடிசனை வந்துட்டு பார்த்துட்டு அவனுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுது. இது எப்படி சாத்தியமாக இருக்கும், உங்கள்கிட்ட எப்படி இந்த மெடிசன் சொல்லிட்டு அவன் கேட்குறான். பேசினபடி நீ இப்போ வந்துட்டு காசை பே பண்ணு அப்படின்ட்டு சொன்னதும் அவன்கிட்ட கொடுக்க காசு இல்லை, அங்கே போலீஸ் வந்திருக்காங்க, என் பாதி காசை கொடுத்துட்டு மெடிசனை அட்டாக் போகிற பார்க்குறான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்துட்டு அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை அரெஸ்ட் பண்ணி அங்கே இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு உன்ட்ட வந்துட்டு அந்த மெடிசன் எப்படி வந்துச்சுன்னு கேட்டதும் அம்மா நீங்களுமே அதை உண்மைன்னு நம்பிட்டீங்களா, அது கிளேயை வச்சு நாங்கள் பண்ணது, அந்த இடியட் தான் நம்பிட்டான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஹாப்பிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோ அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அவள் குடும்பத்தோட எந்த ஒரு கான்ட்ராக்ட் இருக்கக்கூடாது, முதல் கேன்சல் பண்ணி விடுங்க, தொல்லை தாங்க முடியலன்னு சொன்னதும் அங்கே வீட்டில் அவங்க அப்பா போட்டு அடிச்சிட்டு இருக்காரு, யார் கூட போய் வம்புழுத்து வச்சு தொலைஞ்சிருக்க, இப்போ எல்லாமே வந்துட்டு முடிஞ்சு போச்சு, கம்பெனியை க்ளோஸ் ஆயிரும் போல், உன்னோட என்னோட அந்த பொண்ணே வந்து பெட்ரானவ, எப்பயுமே எனக்கு வந்துட்டு இவ்வளோ நஷ்டத்தை அவள் ஏற்படுத்தினது கிடையாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ ரொம்பவே வந்து இன்சல்ட் பண்ணதுமே இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, நான் உன்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. குழந்தைங்களோட ஹீரோயின் அப்படியே வாக் போகும்போது அந்த குழந்தைய மட்டும் அங்கே வந்து கிட்னாப் பண்ணிட்டு வேகமாக போயிடுறாங்க. இந்த பையனை நம்ம ஹீரோயின் டேக் கேர் பண்ணிட்டு இருக்கா, நீ கவலைப்படாதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அங்கே வந்ததும் இப்படி குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னதும் நான் வந்து பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்கிறான். பார்த்தா அவங்க சிஸ்டரோட வேலை தான் போல். அங்கே நம்ம ஹீரோயினோட பொண்ணுகிட்ட என்ன நினச்சி நீ வந்துட்டு அன்றைக்கி என்னை இன்சல்ட் பண்ண, நான் இப்போ என்ன உன்னை கொலை பண்ணிடுவான்னு சொல்லிட்டு நான் அந்த பொண்ணு வந்துட்டு சுத்தமாக பயப்பட மாட்டா, என்னோட அப்பா யாரும் தெரிஞ்சால் உன் நிலைமை என்னாகும் தெரியுமான்னு சொல்லிட்டு அவள் மிரட்டிச்சேக்கா. நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க கால் பண்ணி உன் புள்ள வேணும்னா நீ மட்டும் தனியாக வான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே போயிடுறா. எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்க, சின்ன குழந்தைய போயிட்டு நீ வீடியோவில்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நீ அப்படின்னா என் முன்னாடி வந்து மண்டி போட்டு நீ வந்து மன்னிப்பு கேளு, நான் வந்து விடுறதுக்கு ரெடியாக இருக்கேன், உன்னால் என்னோடய லைஃபே ஸ்பாயில் ஆகிருச்சு, என் லைஃப்பில் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குமே அப்படியே அங்கே வந்து ஃபைட் வந்துடுது. பட் ஆனால் நம்ம ஹீரோ ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பிடிச்சி வந்து காப்பாற்றிடுறான். அந்த குழந்தையுமே வந்து காப்பாற்றினதுமே அங்கே வந்துட்டு கடைசியில் அவங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு பேசும்போது கண்டுபிடிச்சிடுறா ஹீரோயின். வீட்டுக்கு போயிட்டான் வந்துட்டு பயங்கர கோவப்படுறா. அப்படின்னா நீ பணக்காரனான்ட்டு என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்தினியான்னு சொல்லிட்டு ப்ளீஸ் நீ வந்து புரிஞ்சுக்கோ, உனக்கு பணக்காரவங்கன்னா பிடிக்காதுன்னு சொன்னீங்களா, அதனால தான் சொல்லிட்டு அவன் ரொம்ப பயந்து போய் பேசிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நீ என் மூஞ்சிலே முடிக்காத, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அந்த பிள்ளைங்க அப்பாவும் மன்னிச்சிருங்கம்மான்னு சொன்னதும் நான் வந்துட்டு யார் கூடயும் பேசுறதுக்கு விரும்பலன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. இப்போல்லாம் நம்ம ஹீரோ அங்கே ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஹீரோயின் வந்ததும் அம்மா ப்ளீஸ் நீங்களுமே எங்கள் கூட இருங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே எதுவும் சொல்லலை, பேசாமல் வந்துட்டு அங்கே அவன் ஸ்டோரி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அந்த சீனியர் டாக்டர் கால் பண்ணிகிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயின் அட்டன் பண்ணதுமே இது என்ன என்னோட பொண்ணோடதாச்சே, நீங்கள் யார் இங்கே வந்து பண்ணியிருக்கீங்களே கால் அப்படின்ட்டு சொன்னதும் நான் வந்து சீனியர் டாக்டரை பேசுகிறேன், அந்த டாக்டரை மீட் பண்ணணும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டு அப்படின்னா நீ தான் அந்த ஜீனியஸ் டாக்டரா, இவ்வளோ நாள் நான் தேடிட்டு இருந்தது, அப்போ நீமே என்கிட்ட மறைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே கீழே பார்த்துட்டா அங்கே வந்து அவன் ஹேக்கர்ன்ற உண்மையுமே தெரிஞ்சு போயிடுது. அதை பார்த்துட்டு அப்படின்னா 3 பேருமே சேர்ந்து என்கிட்ட போய் சொல்லி ஏமாற்றிருக்கீங்க, அவங்க 3 பேர் கூட என்கிட்ட பேச பிடிக்கல, நான் வந்துட்டு இதுக்கப்புறம் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே அங்கேருந்து போயிட்டுருக்கா. அவளோட சிஸ்டரோட பாய் ஃப்ரெண்ட் அங்கே வாழ்றான். உன்னால தான் என்னோடய லைஃபே வந்து நாசமாக போச்சு, எல்லாமே வந்து போச்சு கை விட்டு, போலீஸ் வேறு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நான் உன்னை இன்றைக்கி சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவட்ட அவங்க மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துட்ருக்கான். ஹீரோ அவனை அடிச்சு போட்டுட்டு காப்பாற்றிடுறான். ஆனால் அதுக்குள்ளே ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவ போட்டு அங்கே பயங்கரமாக அடி வெளுத்ததும் தயவு செஞ்சு விட்டு நம்ம போகலான்னு சொன்னதும் கோவப்பட்டு அவனை பார்த்து முறைச்சதுமே அவனே வந்து பயந்து போயிட்டு வேகமாக தள்ளி போயிடுறான். இவனை போட்டு அங்கே அடி வெளுத்துட்ருக்கான். நம்ம ஹீரோ கால் பண்ணி அசிஸ்டண்ட்டை இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே டிலீட் பண்ணிடுங்க அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின்ட்ட நீ வீட்டுக்கு வான்னு சொன்னதும் உன் கூட சேர்ந்து நான் எங்கேயும் வர விரும்பலை, நீ எவ்வளோ தைரியம் தான் இவ்வளோ தூரத்துக்கு என்கிட்ட போய் சொல்லி நீ ஏமாத்திருப்ப அப்படின்ற சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே நான் என்ன சொல்ல முடியும், நான் வந்து பணக்காரைன்னு தெரிஞ்சால் நீ வந்து என் கூட இருக்க மாட்டேல, அதனால தான் பண்ணிட்டேன்னு சொன்னதும் உன் கூட இப்போயும் தான் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை கழட்டி அங்கே கையில் கொடுத்துட்டு போனதுமே அங்கே அவனுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப கவலையாயிருது. நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. எப்பயும் நம்ம ஹீரோவோட ஞாபகம் தான் வந்துட்டுருக்கு அவளுக்கு. அதுக்கப்புறம் அங்கே குழந்தைங்க நெக்ஸ்ட் மார்னிங் அவளுக்கு அங்கே வந்து சாப்பாடெலாம் கொண்டு வந்து வச்சுட்டு அம்மா
"அம்மா ப்ளீஸ் நீங்கள் எந்திரிங்கன்னு" சொன்னதும், "அப்படின்னா உங்களுக்கு குக்குமே பண்ண தெரியும். இதவே நீங்கள் என்ட்ட வந்து மறைச்சிருக்கீங்களான்னு" சொல்லிட்டு கேட்டதும், "ஏம்மா நீங்கள் இப்படியும் பேசிகிட்டு இருக்கீங்க? ஃபஸ்ட் டைம் இப்போ தான் உங்களுக்காக நாங்கள் சமைச்சிருக்கோம். கை பூரா பாருங்க சூடு பட்டுருச்சு" அப்படின்றத சொல்லிட்டு, அங்கே வந்துட்டு தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம். சாரி எங்களை மன்னிச்சிருங்கம்மான்னு சொன்னதும், அங்கே ஹீரோயின் குழந்தைங்கள பார்த்துட்டு அங்கே ரொம்ப அவளுக்கு மனசு கஷ்டமாயிட்டு மன்னிச்சிடுறா. அப்பாவுமே மன்னிச்சிடுங்கம்மான்னு சொன்னதும், அவன் பேரை கேட்டதுமே அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறா. ஸோ வந்துட்டு பிள்ளைங்களுக்குமே புரிஞ்சுக்குது. அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு அவரை மன்னிக்க மாட்டாங்க. ஸோ அவர் தான் வந்துட்டு எப்படியாச்சும் முயற்சி பண்ணி இதை சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டில் பாட்டி அவனை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க. கடைசியில் லைஃபவே தொலைச்சிட்டு வந்து நிற்கிறியான்னு சொல்லிட்டு, "பாட்டி நான் என்ன பண்ணுவேன்? உண்மை தெரிஞ்சு போயிடுச்சு. அவன் கோவமாயிட்டு என்னை விரட்டி விட்டான்னு" சொன்னதும், "நான் வந்துட்டு தான் இதை எப்படியாச்சும் சரி பண்ணி ஆகணும். என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு நானே அவளை போய் இன்வைட் பண்ணுறேன். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து முடியாதுன்னு சொல்ல மாட்டான்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹீரோயின் ஆனால் வந்து கோவப்படலைங்க, ரெஸ்பெக்டோட தான் பேசுகிறா. "பாட்டி நீங்கள் வந்துட்டு இப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு" கேட்டதும், "என்னோட பேரை வந்து உன்கிட்ட போய் சொல்லிட்டான். நான் அவனுமே வந்து கூட சேர்ந்து அவனுக்கு ஜால்ரா அடிச்சிட்டேம்மா, என்னை மன்னிச்சிடுன்னு" சொன்னதும், "பாட்டி நான் அவனை பற்றி எதுவுமே பேச விரும்பலை" அப்படின்றத சொன்னதும், "சரி ஓகே நீ கோவப்படாத. நெக்ஸ்ட் வீக் என்னோட பர்த்டே வரப்போகுது. நீ கண்டிப்பாக அதுக்கு வந்து குழந்தைங்களோட வந்து அட்டன் பண்ணணும். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதன்னு" சொன்னதும், நம்ம ஹீரோயினுக்கு போக விருப்பம் இல்லை. பட் இருந்தாலும் பாட்டிக்காக அங்கே ஓகேன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அங்கே பாட்டியில் காமிக்கிறாங்க, அந்த ஹீரோயினோட சிஸ்டரோட பாய் ஃப்ரெண்ட் அங்கே ரொம்ப வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு, "இன்னைக்கு எப்படியாச்சும் நான் சைமனை மீட் பண்ணி கான்ட்ராக்டில் சைன் வாங்கி நான் விட்டது எல்லாத்தையுமே பிடிக்கணும்" அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் குழந்தைங்களோட அங்கே வரதை பார்த்துட்டு, "உன்ன மாதிரி ஆளெல்லாம் இங்கே யார் இன்வைட் பண்ணது? நீ எல்லாம் இங்கே வரதுக்கு தகுதி இருக்கா?" அப்படின்ற சொல்லிட்டு அவளை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். "கிஃப்ட்டு கூட வாங்கிட்டு வரணும்னு உனக்குலாம் தெரியாதான்னு" சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு, "என்னோட கிஃப்ட் எப்படிப்பட்டது தெரியுமான்னு" சொல்லிட்டு ஓவரா சீனை போயிடான். "என்னோட அம்மா யாருன்னு சொல்லிட்டு தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்கன்னு" சொல்லும்போது, "உன்னோட அம்மா யார் என்ன பண்ணிடுவான்னு" சொல்லிட்டு ஓவரா பேசிட்டு ரொம்ப திமிரு பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்துடுறான். தேவையில்லாமல் வந்துட்டு, "என்னோட ஃபேமிலியை பற்றி நீ பேசினேன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு" சொன்னதும், "ஓ இந்த பிச்சைக்காரன் இங்கே வந்துட்டானான்னு" சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு, "இவங்களெல்லாம் அடித்து வெளியே வரட்டுங்க" அப்படின்ற சொல்லி கார்ட்ஸை கூப்பிட்டதுமே பாட்டி இங்கே வந்து கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. "என்ன தைரியம் தான் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி நீ இவ்வளோ சீப்பாக பேசுவ? ஃபஸ்ட்டு யார் ஒன்று இங்கே வந்து இன்வைட் பண்ணதுன்னு" சொல்லிட்டு கேட்டதும், அவனுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிடுது. அப்படின்னு இதான் சைமனான்னு சொல்லிட்டு, "ஐயோ பாட்டி எனக்கு தெரியாமல் தான் நான் இந்த மாதிரி பேசிட்டேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. நான் வந்து என்னோட கான்ட்ராக்ட் விஷயமா தான் உங்கள் கூட பேச வந்தேன்னு" சொன்னதும், "உன் கூட போய் ஏதாச்சும் நாங்கள் இதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் போடுவோமா? வந்துட்டு இவனை அடிச்சு அங்கே வெளியே வரட்டுங்க" அப்படின்ற சொல்லிட்டு பிடிச்சு அங்கே வெளியே இழுத்துட்டு போயிடுறாங்க. பாட்டியுமே அங்கே வந்துட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இதான் என்னோட வீட்டு மருமகன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினதுமே அவன் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, "கண்டிப்பாக இதுக்கு காரணமான உங்களை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு" சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இங்கே வந்து பாட்டி அவளை கூட்டிகிட்டு போயிட்டு, "நீ கண்டிப்பாக வந்துட்டு அவனை ரொம்ப லைக் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். அவன் தப்பு பண்ணிட்டான், இல்லைன்னு சொல்லலை. நீ அதுக்காக அப்படியே கோச்சிட்டு இருக்கலாமா? நீ அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தா தானே தெரியும்" அப்படின்றத சொல்லிட்டு, "ரிங்கை போட்டுக்கோ" அப்படின்றத சொன்னதுமே, "இல்லை பாட்டி என்னால் முடியாதுன்னு சொல்கிறான். நீ இப்படி கோச்சிட்டு இருக்காத. நீ ஒரே ஒரு தடவை அவன்கிட்ட போய் பேசிப்பாரு, எல்லாமே சரியாயிரும். அவன் உண்மையிலே ரொம்ப நல்ல பையன்மா" அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோ பற்றி தான் ஹீரோயினுக்கு தெரியும் இல்லையா? ஸோ வந்துட்டு, சரி ஓகே நம்மளுமே அவளை வந்துட்டு போய் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணுறான். நம்ம ஹீரோ இந்த சைடில் வந்துட்டு இருக்கும்போது, அப்போ அங்கே ஒரு மெய்ட் வந்துட்டு அங்கே வேணும்னே தண்ணியை ஃபுல்லாக மேலே கொட்டி விட்றாங்க. நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு" சொன்னதும், "சாரி பாஸ்" அப்படின்றத சொன்னதும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அவன் உள்ளே போனதுமே இந்த லேடியுமே பின்னாடி அங்கே வந்துட்டு உள்ளே போயிட்டுருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின் உள்ளே என்ட்ராகும்போது, "ஐயோ என்னை காப்பாற்றுங்க பாஸ், என்கிட்ட வந்து இப்படிலாம் மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்கன்னு" சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணதும், நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, "நீ வந்துட்டு தயவு செஞ்சு தப்பாக புரிஞ்சுக்காத, இவ பொய் சொல்லிட்டு இருக்கா" அப்படின்றத சொன்னதும், ஹீரோயின், "ஒன்று போய் நான் நம்பினேன் பார்த்தியான்னு" சொல்லிட்டு அந்த ரிங்கை கழட்டி எரிஞ்சிட்டு அவள் கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்ததுமே, "இந்த ஃப்ராடு வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த வேலையில் கிடையாது, இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் இவளுக்கு கொடுங்க" அப்படின்றத சொல்லிடுறான். வந்து அவங்க சிஸ்டரோட பாய் ஃப்ரெண்டோட பேச்சை கேட்டுட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பா போல். அங்கே நம்ம ஹீரோயின் அதை நினச்சி கவலைப்பட்டு அழுதுட்டு போயிட்டுருக்கும்போது அங்கே கார் ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி வந்துடுது. நம்ம ஹீரோ தான் வேகமாக வந்து காப்பாற்றிடுறான். "தயவு செஞ்சு என்னை விடு, உன் கையால் வந்து பொழைக்கிறதுக்கு நான் சாக கூட செய்யலான்னு" சொன்னதும், "நீ தயவு செஞ்சு கோவப்பட்டு எடுக்கிற முடிவு எதுவுமே தப்பாக போயிடும் உனக்கு தெரியாதா? நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு" அப்படின்றத அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம், "இந்த ரிங்கை வந்துட்டு நீ போட்டுட்டு உள்ளே வந்திருக்கேன்னா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு தானே வந்திருக்க. இப்போ என்னாச்சு? நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீ வந்துட்டு ஏன் என் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டேன்னு" சொன்னதும், "நான் எதுவுமே உன்கிட்ட பேச விரும்பலை, கேட்கவும் விரும்பலை. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த ஒரு சவகாசமே வேணான்னு" சொன்னதும், அவன் ரிங்கை கொடுத்தவங்க வந்து கேட்டதுமே, "இல்லை இதை நீ வந்துட்டு தூக்கி போட்டு" அப்படின்ற சொல்லிட்டு பிடுங்கி எரிஞ்சிட்டு அவள் பாட்டு கோவமாயிட்டு போனதுமே நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டவங்க ரொம்ப கஷ்டமாயிருது.
ஆனாலுமே அவன் போன பிறகு அந்த ரிங்கை கையில் எடுத்து வச்சுட்டு அங்கே ரொம்ப கவலைப்பட்டு அவள் பாட்டு அங்கே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கா. அப்போ அங்கே அவளோட பாய் ஃப்ரெண்ட் அங்கே வந்துட்டு அவளை போட்டு அங்கே அடிச்சுட்டு உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு ஹீரோயின் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். அவளை அங்கே கட்டி போட்டு அது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோக்காவே அனுப்பி விட்டுட்டு உன்னோட ஒய்ஃப் வேணும்னா உயிரோட நான் சொல்கிற இடத்துக்கு நிறைய காசெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போங்க நம்ம ஹீரோயின் எதுக்காக இப்படி வேலை பண்ணிகிட்ருக்க, நீ இப்படி பண்ணுறதுனால நீ தப்பிச்சிருவேன்னு நினைக்கிறியா, அவன் உன்னை சும்மா விட்டுவானான்னு கேட்டதும் நான் இப்படியே உன்னை விட்டுட்டு போனாலும் அவன் என்ன சும்மா விட மாட்டான். ஸோ போகும்போது காசை வாங்கிட்டு போகிறேனே அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து மிரட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே நீ சொன்ன மாதிரி பணம் கொண்டு வந்துட்டேன் அவளை விடு அப்படின்றத சொன்னதும் அவளை ஈஸியாக விட்டுருவோனா நீ முன்னாடி மண்டி போட்டு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ அதே மாதிரியே பண்ணுறான். ஆனால் நீங்கள் எனக்கு பண்ணதுக்கு இதெல்லாம் பத்தாது, நீ வந்துட்டு ரொம்ப இந்த உலகத்தில் லவ் பண்ணுறதுனா உன்னோட ஒய்ஃப் தானே, பேசாமல் நான் அவளை கொலை பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண முடியும், சாகிற வரைக்கும் துடி துடிச்சு தானே சாவ. ஸோ நான் வந்துட்டு அந்த பனிஷ்மெண்ட் தான் உனக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கொலை பண்ண போகிறான். ஆனால் ஹீரோ ஊடால வந்து விழுந்து அவனுக்கு கத்தி குத்து பட்டுது. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து அவனையுமே அரெஸ்ட் பண்ண வச்சு போலீஸில் பிடிச்சி கொடுத்துடுறாங்க. ஹீரோ ஏன்னு நீ கவலைப்படாத உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்றத சொல்லும்போது எனக்கு என்ன ஆனால் என்ன, நீயே என்னோட லைஃப்பில் இல்லைன்றப்ப நான் உயிரோட வந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு மயக்கமானதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு அழுக ஆரம்பிச்சிடா. அதுக்கப்புறம் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஹீரோக்கு அப்புறம் ஃபைனலாக முழிப்புமே வந்ததுமே ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக இருறா. அங்கே குழந்தைகளுமே வந்துட்டு அப்பா நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன், மனசில் பெரிய சூப்பர் ஹீரோன்னு நினைப்பா, இந்த ரிங்கை எனக்கு வந்து போட்டு விடு, இதுக்கப்புறம் எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடாது, எந்த ஒரு பொய்யுமே என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னதும் அங்கே அவனுக்கு வந்து புரிஞ்சுக்குது நம்ம ஒய்ஃபுமே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுமே நான் கண்டிப்பாக அப்படியே பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரிங்கை போட்டு விட்டுட்டு ஃபைனலாக எப்படியே ரொம்ப ஹாப்பியாக அவங்க ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.